வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற பேட்ரிக் பெட் டேவிட்னுடைய புத்தகத்தை நாம் புக் ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது இது புக் சம்மரி கிடையாது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முழு கருத்துக்களையும் நாம் உங்களுக்கு ஒரு ஸ்டடியாக கொடுக்க போகிறோம். ஏன் இதை ஒரு 10 நிமிஷம் சம்மரியாக போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. பட் இதில் ஆண்ட்ராய்டு அல்லது iOS அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தான் மற்ற ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணவே முடியும். அது இல்லை அப்படின்னா மற்ற ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அல்லது ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி ஓஎஸ் முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு பிஎஸ் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது பிலீஃப் சிஸ்டம், அதுதான் பிஎஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு புத்தகத்தில் எத்தனை விஷயங்களை சொல்லி இருந்தாலும் அந்த விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதியணும், நம்முடைய தாட் ப்ராசஸை தூண்டி விடணும், கிரியேட்டிவான ஐடியாஸை கொடுக்கணும், ஒரு பிளானை கொடுக்கணும். அப்போ தான் மற்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது அந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயமெல்லாம் நமக்கு நடக்கும், வேலை செய்யும், அல்லது ஒரு புக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இது ஒரு கம்ப்ளீட் புக் ஸ்டடியாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ சீரீஸ் எல்லாமே புக் சம்மரிஸ் மாதிரியும் வரும். பாட்காஸ்ட்லையும் நான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது அந்த வரிசையில் முதல் வீடியோ. இன்னைக்கு இந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நாம பார்க்க இருக்கிறோம். அதோடு இந்த சீரியஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், இது யாருக்கானது அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, ஆரம்பிக்கலாங்களா? முதலாவது இன்ட்ரோடக்ஷன். ஏன் யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ், ஏன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 5 படிகளை பற்றி நீங்கள் திட்டமிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு செஸ் டாக்குமெண்ட்ரி. பேட்ரிக் பெட் டேவிட் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது செஸ்ஸை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மூவ்ஸை அவங்களுடைய மைண்டில் பிளான் பண்ணுவாங்களாம். நாம் செஸ் விளையாடும் போது என்ன பண்ணுவோம், அவங்க என்ன மூவ் பண்ண போகிறாங்க, நாம் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 மூவ்ஸை பற்றி தான் நம்ம மைண்டில் பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் கிட்டத்தட்ட 15 மூவ்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணுவாங்களாம். இதை இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். அதாவது ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஒரு செஸ் கேமை 2 தடவை விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய மைண்ட் கேமை விளையாடுறாரு. ரெண்டாவது அவர் எதை பிளான் பண்ணாரோ அதை செஸ் போர்டில் கொண்டுட்டு வராரு. ஸோ அப்போ செஸ் போர்டில் அவர் ஒவ்வொரு காயினையும் நகர்த்துறாரு பார்த்தீங்களா? அது முன்னாடியே அவர் பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாலும் சரி, ஒரு கெரியர் அப்படின்னாலும் சரி, இதே விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மைண்டில் முதல்ல முடிவு பண்ணிவிட்டு, ரெண்டாவது ரியல் வேர்ல்டில் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச அந்த மூவ்ஸை, அந்த காய்களை நீங்கள் நகர்த்த முடியும். தட் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்களுக்கு, ஒரு கம்பெனியில் இருந்து வேலை பார்க்குற இன்ட்ராப்ரனர்ஸுக்கு, ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, இந்த வீடியோ சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஸ்கில் செட். அதாவது இந்த 5 மூவ்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன திறமைகள் தேவைப்படுகிறதோ அந்த திறமைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரெண்டாவது மைண்ட் செட் ரெக்வயர்டு. அதாவது நம்ம ஓஎஸ்ன்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, பிஎஸ், பிலீஃப் சிஸ்டம், அந்த மனநிலையை உங்களுக்கு கொடுக்கறதும் இந்த வீடியோ சீரீஸினுடைய முக்கியமான நோக்கம். மூணாவது, எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதற்கான பிடிஎஃப் மெட்டீரியலையும் நாம் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த புத்தகத்தை ஒரு 5 சாப்டராக பிரிக்கலாம். இந்த 5 சாப்டராக பிரித்து ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாம் எபிக் லைஃப் சேனலில் ஷார்ட் ஃபார்ம்லையும், 365 தமிழ் மோட்டிவேஷன் சேனலில் லாங் ஃபார்ம் ஆடியோவையும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம் அல்லது பார்க்கலாம். சரி, இந்த புத்தகத்தில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்களா? முதலாவது, மாஸ்டர் நோயிங் யோர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சாப்டர் இது. ரெண்டாவது, மாஸ்டர் தி எபிலிட்டி டு லேர்ன். நீங்கள் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிறதுக்கான விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூன்றாவது, மாஸ்டர் பில்டிங் த ரைட் டீம். ஒரு சரியான டீமை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான்காவது, மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி டு ஸ்கேல். உங்களுடைய கெரியர் அல்லது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐந்தாவது, மாஸ்டர் பவர்
பிளேஸ். பிஸ்னஸ் கேமில் மிக முக்கியமான மூவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த 5வது சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பகுதியை இதோடு நான் இங்கே முடிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் முதல் சாப்டரில் இருக்கக்கூடிய முதல் டாப்பிக்கை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சின்ன சின்ன டாபிக்ஸாக நான் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும்.